ஓம் வித்யா கணபதியே போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு தாந்திரீக பரிகாரம். இந்த தாந்திரீக பரிகாரத்தை நான் உங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் சொல்லிகிட்டே வர்றேன். அதில் இன்றைய பதிவு ஒரு மிகவும் சிறப்பான பதிவு. நம் வீட்டிற்கு நம் அன்னை மகாலட்சுமியை வரவழைப்பது எப்படி என்பதுதான் இந்த பதிவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூக்கடையில் ஒரு சிறிய தாமரை பூ வாங்கிக்கோங்க. சின்னதாக கிடைக்கும். இப்போ நிறைய பூ மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் நாள், அதாவது வெள்ளியின் முதல் நாள் வியாழனன்று நீங்கள் பூக்கடையிலேருந்து ஒரு தாமரை பூவை வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பூவை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில், ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அந்த தண்ணியை கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிட்டு, வியாழக்கிழமை வைக்கிற தண்ணியை கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிட்டு, வெள்ளிக்கிழமை காலையில் புதுசாக கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் தாமரை இதழ்களை நல்லா விரித்து, மொட்டாக வைக்கக்கூடாது, விரித்து அந்த நடுப்பகுதியில், தாமரை பூவின் நடுப்பகுதியில் மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. காலை 4:30 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளே இதை செய்யுங்க. 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்க. அப்போ மிகவும் சிறப்பான பலன்கள். மகாலட்சுமிக்கு அந்த சிகப்பு தாமரை மிகவும் பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு அந்த சிகப்பு தாமரையில் அந்த தீபம் போட்டு வர 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 அருமையான பலன்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கும். மிகவும் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், படிப்பு தேவை என்பவர்களுக்கு படிப்பு கிடைக்கும், தொழில் முன்னேற்றம், வேலை ஏற்றம், வேலை மாறுதல், வெளிநாட்டு வேலை, இவை அனைத்தும் கிடைக்கும். இந்த தாமரை மலர் தீபம் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறக்க, நல்லபடியாக அமைய நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்து கொண்டு வாருங்கள். நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். நடைமுறையில் நாம் நினைத்தவுடனே நடப்பது என்பது இறைவன் அருளால் தான். நீங்கள் நினைத்தவுடன் இது நடக்க இறைவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.